ஹாய் விவர்ஸ், வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிங்களுக்கு அந்த தடுப்பு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, நோய் தடுப்பு மருந்து. அந்த மருந்தில் ஒரு வெரைட்டியான அந்த லொசோட்டா, அந்த மருந்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்லி கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? செய் அல்லது செத்து மடி. வணக்கம் விவர்ஸ். இப்போ நம்ம கோழி வளர்த்துறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, அதுதான் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாக போயிடும். அந்த பிரச்சனை என்னன்னா, கோழிங்க ஒரு அளவுக்கு வளர்ந்து நல்லா கொஞ்சம் பிரித்து வர சைஸ்லேயோ இல்லை ஒரு நல்ல பொருளாக நம்மளுக்கு கைக்கு வருது அப்படின்னு நம்ம நினைக்கிற டைம்லேயோ திடீர்னு பார்த்திங்களா சீக்காயிரும், இல்லை ஏதாச்சும் நோய்வாய்ப்பட்டு எல்லாம் இறந்துடும். அதுக்கு நம்ம முறையாக அந்தந்த காலகட்டத்தில் போடக்கூடிய தடுப்பூசிங்களை போட்டு நம்ம வளர்த்துனோமா கண்டிப்பாக அந்த கோழிங்களை ஒரு 10 குஞ்சுங்களில் ஒரு 7 குஞ்சுங்களில் கூட நல்ல முறையில் நம்மளால் வளர்த்து எடுக்க முடியும். அது இப்போ பார்த்திங்கன்னா குஞ்சுங்களுக்கு 100 டோஸ் கொடுப்பாங்க. இது அந்த 100 டோஸுங்கிறது 100 குஞ்சுங்களுக்கு, கோழிங்களுக்கு 100 கோழிங்களுக்கு அது விடுறதுக்கு உண்டான ஒரு அளவில் அந்த மருந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த மருந்து பார்த்திங்களா, இதில் சின்ன பாட்டில் ஒன்று இருக்கும், இன்னொன்று அந்த செலைன் வாட்டர். அந்த செலைன் வாட்டர் நீங்கள் அது மெடிக்கலில் அவங்களே கொடுப்பாங்க. அந்த அளவில் நீங்கள் அவங்க கொடுக்குற அளவு அப்படியே நீங்கள் இதில் கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஒரு லொசோட்டா அந்த மெடிசன் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த செலைன் வாட்டரும் அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த சின்ன டப்பா, சின்னது மருந்து குப்பி, அதுவும் அவங்களே கொடுத்துருவாங்க. இது இந்த ரஸ்க் மாதிரி சின்னதாக அப்படியே டேப்லெட் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இந்த செலைன் வாட்டரை நீங்கள் இன்ஜெக்ஷனில் இழுத்து அதில் விட்டீங்களா, அது நல்லா கரைஞ்சி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் எடுத்து இதில் செலைன் வாட்டரில் ஃபுல்லாக விட்டு குளிக்கிங்க. நல்லா கலக்கிட்டிங்களா அது மருந்து மிக்ஸ் ஆகிரும். அடுத்து நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு விடுறதுக்கு அந்த மருந்து தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய கோழிங்களாக இருக்கும். இப்போ குஞ்சுங்களுக்கு விட்டு முடிச்சுட்டு மீதி அந்த லொசோட்டா இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பெரிய கோழிங்களுக்கு விடுங்க. அது இது விடலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட் ஒரு சிலருக்கு வரும். ஆனால் நீங்கள் தாராளமாக விடலாம். பெரிய கோழிங்களுக்கு நீங்கள் அந்த மருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிடாதீங்க. அப்போல்லாம் அது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் நல்லது. அந்த மருந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணதுலேருந்து 1 ஹவர், அவ்வளோதான். அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் எல்லா கோழிக்கும் விடக்கூடிய எல்லா கோழிக்கும் விட்டு முடிச்சிருங்க. இப்போ குஞ்சுங்களுக்குன்னா ஒரு ட்ராப்பு போதும். பெரிய சேவலுங்களுக்குன்னா 2 கண்ணுலேயும் ஒவ்வொரு ட்ராப் விட்டுக்குங்க. ஏன்னா பெரிய கோழிங்க அந்த பவர் தாங்கிக்கும், குஞ்சுங்க ரொம்ப தாங்காது, இளங்குஞ்சுங்க. அதனால் ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க கண்ணில். அதிகமாக விடாதீங்க. அதிகமாக விட்டிங்களா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதிகமாக விடாதீங்க. ஒரு சிலர் நீங்கள் ஒரு 2 ட்ராப்பு 3 ட்ராப் இந்த மாதிரி விட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்களா, அதை கண்டுக்காதீங்க, நம்பாதீங்க. மருந்து எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு அதோட சைடு எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். இது சும்மா உங்களுக்கு நம்மளே எடுத்துக்கங்க. இப்போ திடீர்னு ஒரு 2 நாள் 3 நாள் சேர்ந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீவருக்கோ மாத்திரை எடுத்துட்டால் அடுத்து வயிறு தொண்டையெல்லாம் எரியறதுக்கு ஆரம்பிக்கும். அது அந்த மருந்தோட பவர்னால தான். அதனால் நீங்கள் அளவாக அதுக்கு கொடுத்தீங்களா அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அளவுக்கு மீறி மீதி இருக்குது, நம்ம 2 ட்ராப்பாக விடலாம், இன்னும் நல்லா எஃபெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி விடாதீங்க. 2 ட்ராப்லாம் விடக்கூடாது. குஞ்சிங்கன்னா ஒரு ட்ராப்பு, பெரிய கோழிங்கன்னா 2 ட்ராப்பில் நல்லா அதுங்களுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி பெரிய கோழிங்களுக்கு இருக்கும். சின்ன குஞ்சுங்களுக்கு ஒரு ட்ராப் தான், அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம இருக்கிற கோழிங்க வீட்டில் கம்மி பண்ணியாச்சு. ஏன்னா பாப்பா கோழிங்க அதிகமாக வச்சிட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாம் கம்மியாகிடுச்சு. வெளியிலலாம் விட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம வீட்டில் ஆர்டிவிகே தான் போடணும் 3 மாதத்தில். ஆர்டிவிகே போடும்போது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. இந்த வீடியோ
இது நீங்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து அடிப்படை தெரிஞ்சிக்காததுனால தான் நிறையா பேர் இந்த சேவை சோக்கில் வந்து நிலச்சி நிற்க முடியல. அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படைன்னா கோழி வாங்குறது ஈஸி. கோழி ஒரு நல்ல கோழி நம்ம வாங்குறது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து நீங்கள் காசு இருந்துச்சுன்னா போதும், எங்கே வேணாலும் போய் நம்ம நல்ல கோழியாக பார்த்து எடுத்துடலாம். ஆனால் அந்த நல்ல கோழியை நம்ம காப்பாற்றுறது தான் ரொம்ப கஷ்டம். அதை காப்பாற்றுறது கூட கஷ்டம். அந்த கோழிக்கு நோய் வராமல் நம்ம தடுத்து நிறுத்தணும், அதுதான் மெயின். நான் ஆரம்பத்தில் பல தப்புங்களை பண்ணிட்டு இருக்கிறேன், பல தவறுங்களை நான் அந்த கோழி விஷயத்தில் பண்ணி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு 10% இதில் தெரிஞ்சு, சரி இந்த மாதிரி வச்சுருந்தா கோழிங்களுக்கு இந்த மாதிரி நோய் வரதில்லை, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு 10% தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். சண்டை அதிகமாக விடுறதில்ல, வருஷத்துக்கு 2 சண்டை அந்த மாதிரி தான் விட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சண்டை பார்த்து நம்ம பந்தயத்துக்கு ரெடி பண்ணி நம்ம சண்டை வர அளவுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலை விட்டால் வீடு அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. அதுவும் வீட்டுக்கு போனால் கோழி கூட வந்து பார்க்க முடியாது. ஏன்னா பொண்ணு வந்து ரொம்ப அடாவடி, கூடியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனால் இதெல்லாம் அதிகமாக கண்டுக்கிறதில்லன்னு வச்சுங்களேன். சண்டைக்கு இப்போ மாதிரி போகிறதில்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம இந்த கோழியை வச்சு கோழி தான் முக்கியம், ஃபேமிலி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ரெண்டும் வேணும். ஃபேமிலி ஒரு 70%னா கோழி ஒரு 30% அந்த மாதிரி வச்சு நம்ம ரன் பண்ணிக்க வேண்டியதான். இதை வளர்த்துட்டோம் ஓட முடியாது அப்படிங்கிறதுனால அப்படியே இருந்துக்க வேண்டியதான். பாருங்கள், கோழிங்களுக்கு முதல்ல அந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய தடுப்பூசி போடுங்க, கோழி நல்லாவே இருக்கும். அடுத்து ஆர்டிவிகே, அடுத்து வந்து ஆர்டிவிகே வந்து அதுக்கு எனக்கு போடணும். அடுத்து இப்போ அந்த பெரிய குஞ்சுங்க இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குஞ்சுங்களுக்கு வந்து ஆர்டிவிகே போடுற டைம் வந்துருச்சு. அதுங்களுக்கு பெரிய கோழிங்களுக்கு வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, திடீர்னு மழை வருது, வெயில் அடிக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் அந்தந்த டைமுக்கு உண்டான அந்த நோய் தடுப்பு மருந்தை வந்து கண்டிப்பாக கோழிங்களுக்கு கொடுங்க. அது கொடுத்தீங்களா தான் அந்த கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆகுறது அந்த கோழிங்க வந்து தாக்கு பிடிச்சி இருக்க முடியும். திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயில் பார்த்தா 100 டிகிரி 90 டிகிரின்னு அடிச்சிட்ருக்கு. அதுங்க வந்து கோழிங்க வந்து அந்த சீதோஷ்ண நிலையை வந்து தாங்க முடியாது. திடீர்னு மழை பெஞ்சிச்சின்னா டக்குன்னு கூலிங் ஆகும், திடீர்னு அடுத்த நாள் ஃபுல்லாக வெயில் அடிச்சுன்னா டக்குன்னு ஹீட் ஆகும். இதில் தான் கோழிங்களுக்கு வந்து சீக் ஆகிறது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்தந்த டைமில் 3 மாதமா ஆர்டிவிகே போடுங்க. அடுத்து 45 நாள் குஞ்சுங்களா, அந்த குஞ்சுங்களுக்கு வந்து அம்மை தடுப்பூசி நோய் கண்டிப்பாக போடுங்க. அது நீங்கள் மெடிக்கலில் போய் கேட்டிங்களாவே கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிறந்த குஞ்சுங்களுக்கு வந்து கண்ணுக்கு மருந்து, அது 3 நாளில் ஒரு மருந்து ஒன்று விடுவாங்க. அந்த மருந்து நான் விடுறதில்ல, நம்மளுக்கு அது பெருசாக கை கொடுத்ததில்ல. நம்ம அந்த மாதிரி விட்டு அது விடுறதில்ல, ஆரம்பத்துலேருந்தே அந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் டைரெக்டாக அந்த ஒரு குஞ்சு பெரிச்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 21 நாள் வரைக்கும் நம்ம கொடுக்குற அந்த ஃபுட்டுங்களே சரியாக போயிடும். நம்ம அது இதுன்ட்டு எதுவும் பெருசாக இதெல்லாம் பண்ணுறதில்ல. மார்னிங் ஒரு முட்டை நல்லா எண்ணெய் விடாமல் வெறும் முட்டை மட்டும் வாரம் நல்லா வறுத்து போட்டால் வேலை முடியும். அப்புறம் ஈவினிங்கு ஆரியம் அந்த மாதிரி தான் போட்டு நம்ம வளர்த்திட்ருக்கு. மற்றபடி வேறு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டெல்லாம் எதுவும் போடுறதில்ல. அந்த மாதிரி பார்த்து நம்ம அதுதான் போட்டுட்ருக்கு. கம்பெனி தீவனம் அது நம்மளுக்கு செட் ஆகலை. கம்பெனி தீவனம் நாட்டு கோழி வச்சுருக்கிறவங்களுக்கு வேணால் செட் ஆகும், நம்மளுக்கு வந்து செட் ஆகலை. ஆனால் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. கம்பெனி தீவனம் போட்டால் ஒரு மாதத்தில் குஞ்சுங்க வந்து ஒரு 1.5 மாதத்து குஞ்சுங்க 2 மாதத்து குஞ்சுங்க அளவுக்கு நல்லா பெருசாக வளர்ந்துருது. அது நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. உடம்பு வந்து கொஞ்சம் இறுக்கமாக வர சேவலும் கூட ஒரு மாதிரி குழன்னு வந்துடுது. அந்த நாட்டுக்கோழி இடைவெட்டு கோழி வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடுது. அதை நம்ம டைட் பண்ணுறதுக்கு போதும்னு ஆயிடுது. அப்படியே நம்ம டைட் பண்ணாலும் ஒரு ஒரு தண்ணிக்குள்ளே மேலேயே பார்த்தோம்னா என்ன தான் எவ்வளோ டைட் பண்ணாலும் சேவல் அப்படியே லூஸ் ஆகிடுது. அதனால அந்த கம்பெனி தீவனம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பாருங்கள், உங்களுக்கு எந்த தீவனம் பெஸ்ட்டாக இருக்குது, எது செட் ஆகுதுன்னு பார்த்து அது மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் போட்டு எவ்ரி 3 மாதத்துக்கு ஒரு டைம்
இப்போ இன்னைக்கு 1ஆம் மாதம் 1ஆந்தேதி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டிங்களா, கண்டிப்பாக 4ஆம் மாதம் 1ஆந்தேதி அடுத்த இன்ஜெக்ஷன் போடணும். 3 மாதத்துக்கு ஒன்ஸு நீங்கள் அந்த ஆர்டிவிகே இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு வந்தீங்களாவது உங்கள் கோழிங்களுக்கு வந்து அதிகமாக அந்த நோய் தாக்கங்கிறது குறையும். இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து போகிற ரொம்ப அதிகமாக கோழிங்க இருக்கனால கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்களே எடுத்துகிட்டு வந்து போட்டுங்க, வாங்கிட்டு வந்து போட்டுங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போட்டுக்கலாம். சனிக்கிழமையில் காலத்தால் நேரத்தில் போடுவாங்க. மெயினான விஷயம் என்னென்னா, கோழிங்களுக்கு தயவு செஞ்சு காலை நேரத்தில் போடுங்க. நைட்டு எனக்கு பாருங்கள் கோழி ஓடிருச்சு, வெளியில் கூண்டுலேருந்து போயிடுச்சு, நான் நைட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டில் எல்லா கோழியும் வந்து அடைஞ்சிரும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடாதீங்க. கோழி நீங்கள் வந்து அந்த மருந்தை விட்டுட்டிங்களா, கோழியை ஃப்ரீயாக விட்டுருங்க. கோழி நல்லா அது பாட்டுக்கு எப்பயும் போல் திரிஞ்சு வரட்டும். அது நீங்கள் நைட் நேரத்தில் போட்டிங்கன்னா கோழி கூண்டுலேயே தான் அடைச்சி வைப்பீங்க. அது அந்த கோழிக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதை கொடுக்காதுங்களா. அதனால் நீங்கள் எப்போ மார்னிங்கில் காலையில் நேரத்தில் நீங்கள் போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. காலை நேரத்தில் போட்டிங்களா குஞ்சுங்க அது பாட்டுக்கு அது மேய்ச்சலுக்கு போயிடும், அது வேலையை பார்க்கும். நீங்கள் காலையில் நேரத்தில் போடுங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் நேரத்தில் குஞ்சுங்களுக்கு இந்த தர்பூசணி, இந்த பூசணிக்காய் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து போடுங்க. அந்த வெள்ளை பூசணி, தர்பூசணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நீர் சத்து உள்ள அந்த இதை வந்து அதிகமாக போடுங்க. ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகுது கோழிங்க. அப்படியே எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் கோழிங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு மாதிரி வாயை திறந்துக்கிட்டு கிஸ்ஸுன்னு இழப்பு வாங்கிட்டு இன்னும் முடியல. பாருங்கள், பார்த்து எல்லோரும் நல்லா வளர்த்துங்க. எல்லோரும் ஆரோக்கியமான கோழியாக வளர்த்துங்க, நல்ல கோழியாக வளர்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.